ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. நாம் இன்றைக்கி ஒரு புது அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். யூடியூப்பில் புதுசாக வந்திருக்க அப்டேட் என்னென்னா, ஆல்டர்ட் ஆர் சிந்தட்டிக் கண்டென்ட், விச் ஆப்ஷன் வி ஷுட் செலக்ட். இதில் வந்து நம்ம எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ன்னு கீழே கொடுத்துருக்காங்க. எஸ் செலக்ட் பண்ணலாமா, நோ செலக்ட் பண்ணலாமா, நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது கீழே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுப்போம்ல, அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தோம்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் நியூ பாலிசி, கோ டு ஆல்டர்ட் கண்டென்ட், டெல் அஸ் மோர் அபவுட் யுவர் வீடியோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோ மோரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண பிறகு எனக்கு வந்து கீழே வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்குது. எப்படின்னா, ஆல்டர்ட் கண்டென்ட் ஒரு டாபிக் கொடுத்துட்டு டூ எனி ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப் யுவர் கண்டென்ட் அப்படி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மேக்ஸ் அ ரியல் பர்சன் அப்பியர் டு சே ஆர் டூ சம்திங் தட் தே டிட் நாட் சே ஆர் டூ. அப்படின்னா, ஒருத்தர் சொல்லாத செய்யாத வீடியோவை நீங்கள் மாற்றி அவங்க சொன்னதாகவும் செஞ்சதாகவும் நீங்கள் வந்து எதனா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆல்டர்ஸ் ஃபுட்டேஜ் ஆஃப் ய ரியல் ஈவெண்ட் ஆர் அ பிளேஸ். அப்படின்னா, ரியலாக நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி போட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து ஜெனரேட்ஸ் அ ரியலிஸ்டிக் லுக்கிங் சீன் தட் டிடன்ட் ஆக்சுவலி அக்கர். அப்படின்னா, உண்மையாக நடக்காத ஒரு விஷயத்தை, ஒரு சீனை வந்து நீங்களாக மாற்றி உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில் ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு வீடியோவை ஜெனரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து எஸ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்படி இல்லை, நீங்களாக ஓன் வாய்ஸ் கொடுத்து ஓனாக கண்டென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து நோ கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோலேயே இந்த ஆப்ஷன் காமிக்கும், நீங்கள் மாற்றிடுங்க. நீங்கள் இன்கேஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்பிளே ஆகும். எதுக்காக இந்த மாதிரி எஸ் நோன்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம கிரியேட்டர் வந்து நம்ம பொய்யான விஷயம் எல்லாம் பார்க்குற மக்கள்லாம் வந்து இது உண்மை நம்பிடுவாங்க இல்லைங்களா? நம்ம வீடியோ பார்க்கும்போது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்த ஒரு ஆல்டர் பண்ணி போடுறீங்க, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி நம்ம மாற்றிருக்கோம், ஃபேஸோ ஏதோ ஒன்று மாற்றிருக்கோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி எஸ் ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து மக்கள் வந்து இது வந்து மாற்றிருக்காங்க, உண்மையாக நடந்த விஷயம் இல்லைன்றதை புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இன்கேஸ் நம்ம வந்து கரெக்டாக ஆப்ஷனை சூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு மாற்றி தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு ஏஐ ஆப் வந்து யூஸ் பண்ணி வாய்ஸ் மாற்றிருக்கீங்க, அப்படி இல்லைனா வந்து ஒரு செலிப்ரிட்டியோட ஃபேஸை மாற்றிருக்கீங்க, அந்த மாதிரி இல்லை ஒரு மூவி சீனை மாற்றிருக்கீங்க. பட் ஆனால் வந்து அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எஸ் கிளிக் பண்ணலை அப்படின்னா அப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஏஐ மூலயமா ஒரு வீடியோவை நம்ம வந்து மாற்றி அவங்க வாய்ஸை மாற்றி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து கீழே இந்த ஆப்ஷனில் ஆல்டர்ட் கண்டென்ட்டில் வந்து நீங்கள் எஸ் கொடுக்கல அப்படின்னா அப்போ பார்க்குறவங்க வந்து இவங்க தான் பேசியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ மாற்றி வந்து புரிஞ்சுப்பாங்க, இது உண்மை நினச்சிப்பாங்க. அப்போ அதனால நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா? நம்ம சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு வியூஸ் வந்து கஷ்டப்படுற நிலைமைக்கு வராங்க. அதுக்காக தான் வந்து யூடியூப் வந்து இந்த ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து கரெக்டான ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பெனால்ட்டி போடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து நம்மளை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஃபேஸ் காட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஃபேஸை வந்து கொஞ்சம் பியூட்டி ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம எஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்கு அப்படி எஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம வாய்ஸ் வந்து ஒருத்தரோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது செலிப்ரிட்டிஸோட ஃபேஸை மாற்றிட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம எஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இனி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டு அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்கள பார்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணதாக இருக்கணும். அதே மாதிரி யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட வீடியோ உண்மையான விஷயத்தை மட்டும்தான் போடணும். ஓகேங்களா? நம்மளோட வாய்ஸில் ஓன் வாய்ஸில் தான் பேசணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளோட யூடியூபுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நம்மளை வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் சஸ்பென்ஷனை ஆக்க மாட்டாங்க. நம்ம சேனலை டெர்மினேட் ஆகாமல் கண்டினியூவாக நடத்தலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நமக்கு எல்லாமே புரிஞ்சுது. நீங்கள் கரெக்டாக ஓனாக தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.